வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கிடைத்துள்ள தகவல்களின்படி தற்போதைய நாடாளுமன்றத்தில் 6 போலி வைத்தியர்கள் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றச்சாட்டு. பதிவு செய்யப்பட்ட சுமார் 6000 கார்கள் நாடு முழுவதிலும் பயன்பாட்டில் இருப்பது தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணை. கலாநிதி பட்டத்தை பெற்றுக் கொண்டமைக்கான சான்றுகள் சபாநாயகரிடம் இல்லை என்பதால் ஜனாதிபதி அதிருப்தியுற்றிருந்ததாக தகவல். சர்வதேச இறையாண்மை பத்திர மறுசீரமைப்பை வெற்றிகரமாக முடித்துள்ளதாக அரசாங்கம் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். சபாநாயகரின் கல்வித் தகமை குறித்த விடயங்கள் சர்ச்சைகளை உருவாக்கியுள்ள நிலையில் தற்போதைய நாடாளுமன்றத்தில் போலியான கல்வித் தகமைகளை முன்வைத்து மோசடி செய்பவர்கள் ஏராளமாக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றம் சுமத்தினார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது கிடைத்துள்ள தகவல்களின்படி 6 போலி வைத்தியர்கள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். படிப்பறிவில்லாதவர்கள் காணப்படும் நாடாளுமன்றத்திற்கு பதிலாக படித்தவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதாக கூறிய இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்தது மட்டுமல்ல, பட்டியல் ஒன்றை வெளியிட்டு இவர்கள் படித்தவர்கள், கடின உழைப்பாளிகள், முன்னர் இருந்தவர்கள் போல் அல்ல என்று கூறியிருந்தனர். எனினும் தற்போது சபாநாயகருக்கு கலாநிதி பட்டம் இல்லை. இதுபோன்று அநேகமானவர்கள் உள்ளார்கள். குறிப்பாக 6 போலி வைத்தியர்கள் உள்ளனர் என்றும் தெரிவித்திருந்தார். அதே நேரம் சில தலைப்புகள் போலியானது என்று கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து நாடாளுமன்ற திணைக்களத்தில் உள்ள அனைத்து எம்பிக்களின் தகவல்களையும் மீண்டும் சரிபார்த்து புதுப்பிக்கும் செயல்முறை நடந்து வருகின்றது. இணையதளத்தில் தகவல்களை புதுப்பிக்கும் பொறுப்பில் உள்ளவர்களிடம் விளக்கம் கேட்கவும் நாடாளுமன்ற அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இதேவேளை தற்போது வெற்றிடமாக உள்ள சபாநாயகர் பதவிக்கு பிரதி சபாநாயகர் கலாநிதி ரிஸ்வி சாலி மற்றும் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களான நிஹால் கலபதி, லக்ஷ்மண் நிபுணராட்சி ஆகியோர்களின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளதோடு அரசாங்கம் இது குறித்து எதிர்வரும் சில தினங்களில் இறுதி தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரம் சபாநாயகர் பதவிக்காக நிஹால் கலபதியின் பெயர் இதற்கு முன்னரும் முன்மொழியப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஊழலற்ற ஆட்சி மூலம் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு ஆட்சிக்கு வந்தோம், மாறாக டீல் பேசுவதற்கு இல்லை என்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடல் தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தலைமை உரை ஆற்றும் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அங்கு அவர் மேலும் தெரிவித்த போது, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது அதிகாரிகளை அச்சுறுத்துவதல்ல, மாவட்டத்தை அபிவிருத்தி செய்வதாகும். இதற்கு அனைவரது ஒத்துழைப்புகளும் தேவை என்றார். அரசியல்வாதிகளால் மட்டும் இதனை செய்ய முடியாது என்பதோடு அரசு அதிகாரிகளது ஒத்துழைப்பு, பங்களிப்பு அவசியம். கடந்த காலங்களில் அரசியல் தலையீடு இருந்தமையால் வினைத்திறனாக செயற்படாதிருந்தமை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இனி அவ்வாறு தலையீடுகள் கிடையாது. எனவே சுதந்திரமாக செயல்பட்டு மாவட்டத்தையும் நாட்டையும் முன்னேற்ற வேண்டும். தற்போது கிடைத்துள்ள மக்கள் ஆணை என்பது இதுவரை காலமும் இடம்பெற்ற ஊழல் ஆட்சி, அதிகார துஷ்பிரயோகம் போன்றவற்றுக்கு எதிராகவே இந்த மாற்றம் ஏற்பட்டது. இந்த நிலையில் அனைவரும் மதித்து நடக்க வேண்டும். இந்த அரசாங்கம் கிராமங்களை நோக்கிய வேலைத்திட்டங்களை செயல்படுத்த உள்ளது. எனவே கடந்த காலங்கள் போல் அல்லாமல் மக்களுக்கு உண்மையுடனும் விசுவாசத்துடனும் சேவையாற்ற வேண்டும் என்றார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் போலியாக பதிவு செய்யப்பட்ட சுமார் 6000 கார்கள் நாடு முழுவதும் பயன்பாட்டில் இருப்பது தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய சுங்கவரியை செலுத்தாமல் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் இந்த வாகனங்கள் அடையாளம் காணப்பட்ட வாகனங்கள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இவ்வாறான வாகனங்கள் விசாரணைக்காக ஆணைக்குழுவினால் கையகப்படுத்தப்பட்டு மேலதிக விசாரணைக்காகவும் சுங்கவரிகள் மற்றும் பிற கட்டணங்களை வசூலிப்பதற்காகவும் இலங்கை சுங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. குறித்து வாகனங்களின் 2வது அல்லது அடுத்தடுத்த உரிமையாளர்கள் கடுமையான சிரமங்களையும் இன்னல்களையும் முகம் கொடுத்து வருவதையும் அவதானிக்க முடிகின்றது. அதன்படி இவற்றுக்கு ஒரு தீர்வாக வாகனத்தை கொள்வனவு செய்யும் நபர் வாகனத்தை வாங்குவதற்கு முன்னர் இறக்குமதி வரிகள் மற்றும் பிற கட்டணங்கள் முறையாக செலுத்தப்பட்டதா என்பதை சரிபார்க்க பொருத்தமான இணையவழி அணுகலை எளிதாக்குவதற்கும் ஆணைக்குழு இலங்கை சுங்கத்திற்கு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. அதன் பிரதிபலிப்பாக சுங்கத்துறை இணையதளம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளதோடு இதன் ஊடாக ஒருவர் கொள்வனவு செய்ய எதிர்பார்க்கும் வாகனம் சட்டப்பூர்வமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு சுங்கவரிகள் முறையாக செலுத்தப்பட்டுள்ளதா என்பதை சோதித்து பார்க்கும் சந்தர்ப்பம் காணப்படுகின்றது.
கலாநிதி பட்டம் தொடர்பில் சபாநாயகர் அசோக் ரன்பல மீது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அதிருப்தியில் இருந்ததாகவும் அதனைத் தொடர்ந்தே அவர் பதவியை ராஜினாமா செய்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. கலாநிதி பட்டத்தை பெறாது கலாநிதி என தம்மை அசோக் ரன்பல அடையாளப்படுத்திக் கொண்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் பூதாகரமானதன் பின்புலத்தில் சபாநாயகர் அசோக் ரன்பல நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை தாம் சபாநாயகர் பதவியில் இருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். சபாநாயகர் அசோக் ரன்பல கலாநிதி இல்லை என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் காதுகளுக்கு செய்தி சென்ற உடனேயே அவர் உடனடியாக இது தொடர்பாக ஆராய்ந்துள்ளதுடன் அவரிடமே வினவியுள்ளதாகவும் தெரிய வருகிறது. கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டமைக்கான சான்றுகள் அசோக் ரன்பலவிடம் இல்லை என்பதால் ஜனாதிபதி அதிருப்தியுற்றுள்ளதாகவும் பின்னர் அவரை பதவி துறக்குமாறு கூறியுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இந்த பின்புலத்தில் தான் அரச ஊடக பிரதானிகளோடு நடத்திய சந்திப்பில் அரசாங்கத்தில் தவறு செய்பவர்கள் எந்த பதவியை வகித்தாலும் அவர் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் தராதரம் பாராத நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி கூறியிருந்தார். இந்த நிலையில் ஜனாதிபதியின் எச்சரிக்கை வெளியாகி சில மணித்தியாலங்களிலேயே தமது பதவியை துறப்பு அறிவிப்பை அசோக் ரன்பல வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக சபாநாயகராக அசோக் ரன்பல நாடாளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டிருந்த தினத்தன்று கலாநிதி அசோக் ரன்பல என்றே பிரதமர் ஹரணி அமரசூரியவும் விழித்திருந்த நிலையில் அசோக் ரன்பல கலாநிதி என்ற குறிப்போடு தமது தகவல்களை நாடாளுமன்றத்திற்கு வழங்கியிருந்ததன் பின்புலத்தில் பிரதமர் அவரை அவ்வாறு விழித்திருந்ததாக நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடளாவிய ரீதியில் அரிசி தொடர்பான சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. நேற்று நாடளாவிய ரீதியில் சுமார் 75 சுற்றிவளைப்புகள் நடத்தப்பட்டதாக அதன் பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்தார். இனிவரும் காலங்களில் வாரகிறுதி நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் சுற்றிவளைப்புகளை நடத்துமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கையிருப்பு சந்தைக்கு வருவதால் அரிசியின் விலை குறைந்துள்ளதோடு சில பிரதேசங்களில் நெல் விலையும் குறைந்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தினால் 5200 மெட்ரிக் டன் நாட்டரிசியை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன் முதல் தொகுதி இந்த மாதம் 19ஆம் தேதி இலங்கைக்கு வரவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச இறையாண்மை பத்திர மறுசீரமைப்பை வெற்றிகரமாக முடித்துள்ளதாகவும் இதில் 98% பத்திரதாரர்கள் பங்கேற்கின்றதாகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதியன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த முயற்சி நாட்டின் கடனை மறுசீரமைத்து புதிய பத்திரங்களை பெறுவதை நோக்கமாக கொண்டது. இந்த நிலையில் நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் அதிக பங்கேற்பு சர்வதேச மற்றும் உள்ளூர் பங்குதாரர்களின் நம்பிக்கையை வென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. முன்னதாக இலங்கை அரசாங்கம் 2022ஆம் ஆண்டு திவாலான நிலையில் சர்வதேச நாணய நிதிய நிபந்தனையின்படி முதலில் தமது இருதரப்பு வெளிநாட்டு கடன்களை மறுசீரமைத்தல் செயற்பாடுகளை நிறைவு செய்ததன் பின்னரே சர்வதேச இறையாண்மை பத்திரதாரர்களோடு பேச்சுவார்த்தையினை ஆரம்பித்தது. இது தொடர்பில் திரைசேரியின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன வரலாற்றில் மிகவும் சிக்கலான மற்றும் சவாலான இறையாண்மை கடன் மறுசீரமைப்பு பயிற்சிகளில் ஒன்றை இலங்கை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் குறித்த கடன் மறுசீரமைப்பு செயல்முறை இலங்கைக்கு கணிசமான கடன் நிவாரணத்தை வழங்கும் என்றும் அவர் கூறினார். 2024 நவம்பர் 25ஆம் தேதியன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த முயற்சி 2024 டிசம்பர் 12ஆம் தேதி காலாவதி காலக்கெடுவிற்கு முன்னதாகவே பத்திரதாரர்களின் குறிப்பிடத்தக்க பங்கேற்பை கண்டுள்ளதன்படி இலங்கை அதன் சர்வதேச பத்திரங்களை மறுசீரமைக்க தனியார் கடன் வழங்குநர்களிடமிருந்து விரிவான ஆதரவை பெற்றுள்ளது என்றும் மஹிந்த ஸ்ரீவர்தன தெரிவித்தார். இதேவேளை இறையாண்மை பத்திர மறுசீரமைப்பின்படி நாட்டின் 12.6 பில்லியன் டாலர் பத்திரங்களில் 96% பிரதிநிதித்துவப்படுத்தும் முதலீட்டாளர்கள் தங்கள் பத்திரங்களை புதிய வடிவத்திற்கு மாற்ற ஒப்புக்கொண்டதாகவும் அரசாங்கம் கூறியுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 13ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் 3,162 இலங்கையர்கள் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவிக்கின்றது. அவர்களில் 1,77,804 ஆண்களும் 1,22,358 பெண்களும் உள்ளடங்குவர். தென்கொரியாவுக்கு 7,002 பேரும், இஸ்ரேலுக்கு 9,211 பேரும், ருமேனியாவுக்கு 10,274 பேரும், ஜப்பானுக்கு 8,251 பேரும் வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளதாகவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவிக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டில் 3,10,948 இலங்கையர்கள் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளதுதான் இவர்களில் அதிகளவானோர் ஐக்கிய அரபு அமீரகம் ராஜ்யத்திற்கு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கிறது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் சுமார் 1.9 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் இதுவரை 90,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த மாத இறுதிக்குள் மேலும் 2,50,000 சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் என்று சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை எதிர்பார்ப்பதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். 2024 ஆண்டு இறுதிக்குள் 2.2 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகையினை இலக்காக கொண்டு இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை இலக்கு வைத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.